இப்படி ரொம்ப நாள் ஆனதுனால அவருக்கு உடம்பெல்லாம் நல்லா தளர்ச்சியாயிருச்சு. சாப்பிடவே இல்லன்னா என்னங்க செய்யும் உடம்பு? அப்படி உடம்பு தளர்ச்சியா இருக்கு. இருந்தாலும் சிவபெருமானுக்குரிய பூஜைய செஞ்சிரணும் அப்படின்னு நினைச்சவரு, பெரிய குடத்துல சிவபெருமானுக்கு ஆத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்திருக்காரு. தண்ணிய கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சு சிவலிங்கத்துக்கிட்ட போயிருக்காரு பாருங்க. அவருடைய உடம்பு தளர்ச்சியினால என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த குடத்த அப்படியே அந்த சிவலிங்கத்து மேல போட்டாராம். போட்ட உடனேயும் அவருக்கு அப்படி பயந்து நடுநடுங்கி போயிட்டாரு. போனவரு உடனே அந்த இடத்துல அப்படியே மயங்கி விழுந்துட்டாரு. மயங்கி விழுந்தவரு அப்படியே மூர்ச்சையாயி இருந்திருக்காரு. நம்மோட சிவபெருமான் இதுக்கு மேல என்னங்க செய்வாரு? உடனே அவருடைய கனவுல தோன்றியிருக்காரு. தோன்றி என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? இந்த ஊர்ல பஞ்சம் போகுற வரைக்கே தினமும் நான் உனக்கு ஒரு படிக்காசை வைக்கிறேன். அதை எடுத்து நீ எல்லா அடியார்களுக்கும் உணவிடு அப்படின்னு சொல்லிட்டு கனவுல இருந்து மறைஞ்சாரு நம்மோட சிவனார். உடனே மயக்கத்துல இருந்த நம்மோட நாயன்மார் இருக்காரா, அவர் திடுக்கிட்டு முழிச்சிட்டாரு. முழிச்சு பார்த்தா அங்க ஒரு காசு இருந்திருக்கு. உடனே அந்த காசை எடுத்துட்டு போய் அதுக்குரிய நெல்லை வாங்கிட்டு சிவபெருமானுக்கு என்ன உணவு படைக்கணுமோ அதை படைச்சு அடியார்களுக்கும் கொடுத்து தானும் உணவருந்தி அங்கேயே இருந்திருக்காரு நம்மோட புகழ் துணை நாயனார்.